வணக்கம் ஓவியா. இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயர் சின்னங்களை பயன்படுத்தியும் போலியான ஆவணம் தயாரித்தும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போன்று ஆள்மாறாட்டம் செய்தும் பொதுமக்களிடம் பண மோசடி செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு வந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ரிசர்வ் வங்கி மூலமாக மத்திய அரசிடம் இருந்து இருடயம் மற்றும் காப்பர் விற்பனைக்கு பெறப்பட்டு பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணத்தை விடுவிப்பதற்கு ரிசர்வ் வங்கி சேவை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியும் இதற்காக ரிசர்வ் வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கு கமிஷன் செலுத்த வேண்டும் எனவும் அவ்வாறு செலுத்தும் பொழுது கூடுதலாக வட்டியுடன் கோடிக்கணக்கில் முதலீடு தொகை கிடைக்கும் என கூறியுள்ளனர். பொதுமக்களை நம்ப வைத்து சிலர் ஏமாற்றி வந்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு தூத்துக்குடியை சேர்ந்த ஒருவர் ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் புகார் கொடுத்தார். அதன் மூலம் இந்த மோசடி வெளியே வந்தது. இதனை அடுத்து ரிசர்வ் வங்கியின் உதவி பொது மேலாளர் கென்னடி கொடுத்த புகாரின் பேரில் இந்த வழக்கு சேலம் மாநகர குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை ஒருங்கிணைந்த குற்றங்கள் பிரிவுக்கு கடந்த மார்ச் மாதம் மாற்றப்பட்டது. டிஎஸ்பி வினோத், இன்ஸ்பெக்டர் இந்திரா ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த நித்யானந்தம், சந்திரா ஆகியோர் கடந்த மே 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அதே போல தருமபுரியை சேர்ந்த அன்புமணி, சேலத்தை சேர்ந்த முத்துசாமி, கேசவன், தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த சார்லா, கிஷோர்குமார் ஆகியோர் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களிடம் இருந்து தங்க நிற உலோகம், போலி ஆவணங்கள், மோசடி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கும்பகோணத்தை சேர்ந்த நித்யானந்திற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிரமாக மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கிய பொழுதும் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி நித்யானந்தம் உயிரிழந்தார். இது குறித்து அஸ்தம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மேஜிஸ்ட்ரேட் விசாரணையும் நடந்து வருகிறது. அதாவது ரிசர்வ் வங்கி பெயரில் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தற்பொழுது உயிரிழந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.